படம் வந்து கண்டென்ட் ப்ரோ, ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் தான் இது. என்னென்னா கொஞ்சம் பேஷன்ஸ் தேவை இந்த படம் பார்க்க. பொறுமையாக நீங்கள் இப்போ பொறுமையாக அப்படியே நகரும் ஸ்க்ரீன் ப்ளே. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டென்ட் தான் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல ஒரு சில கண்டென்ட்டை நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் வந்திருக்கு. சுதா மேம், நம்ம எல்லா டிரெக்டர்ஸ் ஜென்ரலாக வெற்றிமாறனோட ஒன் மேன் ஷோ, பாரஞ்சித்தோட ஒன் மேன் ஷோ, அப்புறம் ஒரு சில டைரக்டர்லாம் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒன் மேன் ஷோலாம் விக்ரம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சுதா மேம் ஒரு ஒன் விமன் ஷோ அப்படி தான் சொல்லணும். ஒரு பெண் இயக்குனராக வந்து நின்று இப்படி ஒரு படத்தை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அது ஒரு பெரிய விஷயம். நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய ரெஃபரன்ஸை நான் ஒரு இடத்துல தான் பார்த்தேன், கிளைமேக்ஸில். சும்மா அதுவும் ஓரமாக உட்காந்துருக்காரு. அப்படி தான் இருக்கும், ஓகே இது எல்லாருக்குமான படமாக இருக்காது அப்படின்னு நான் யோசித்தேன். பார்த்தா அறிஞர் அண்ணாவை தான் காமிச்சிருக்காங்க. பேரறிஞர் அண்ணா என்ன செய்தார் அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தி காமிச்சிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள், இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி மாதிரியே ஒருத்தங்க வராங்க. நல்ல ஒரு கேரக்டர் வந்து செலெக்ஷன், அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் போதே தவிர கம்ப்ளீட்டாக இந்தி திணிப்பு தான். இந்த இந்தி திணிப்பு எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அது நம்ம மஸ்டான ஒரு விஷயம் தான். அது நல்ல ஒரு கண்டென்ட். 2 ஹீரோ ஒரு வில்லன். ஜெயம் ரவி சார் வந்து வில்லன். பார்த்தாலே பயமாக இருக்குது ஒரு சில விஷயம். என்னடா இது இவ்வளோ கேவலமான ஒரு புத்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது கேஸ்ட் வெறி பார்த்துருக்கேன் தமிழ் சினிமாவில். ரிலீஜியன் கூட நம்ம வெறி பார்த்துருக்கோம், நார்த் இந்தியாவிலும் சரி இங்கேயும். இது வந்து மொழி வெறி. மொழியை வச்சு இப்படிலாம் வெறி பண்ணலாமா அப்படின்னா, ஜெயம் ரவி சார் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு கேரக்டரு. அது ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. கேரக்டரைசேஷன், நல்ல ரைட்டிங். சுதா மேம் வந்து உண்மையாக எல்லா ஆக்டரை வச்சு பண்ணணும் அவங்க படங்கள், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தி யாராலும் மறக்க முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தும் மாணவர்கள் மத்தியில். ஏன்னா மொழினா என்ன, மொழிக்காக எத்தனை பேர் வந்து உயிரை விட்டுருக்காங்க, எவ்வளோ வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இக்கால இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னப்பா தமிழ் தமிழ் தமிழ், ஏன்னா தமிழை வச்சு எத்தனை காலம் தான் அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பார்த்தீங்களா. அவங்களாம் தயவு செய்து இந்த படம் பாருங்கள். ஒரு மொழி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளன்றதை வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த மாதிரி இக்கால இளைஞர்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்காக ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காரு. தயவு செய்து எல்லாம் மறக்காமல் வந்து பாருங்கள். அதே போல் அதரவும் நல்லா பண்ணியிருக்காரு. என்டையர் டீம், அந்த சுதா கோங்கரா மேடம்க்கு ஒரு ராயல் சல்யூட். ஏன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ என்னென்ன நினச்சோ அது தத்ரூபமாக கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி காட்டிக்கிறதுலாம் பார்க்கும்போது சில சீன்லாம் பார்த்தா உன் கண் கலங்க வைக்கும். என்னடா இந்த அளவுக்கு நமக்காக போராடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இங்கே நான்லாம் வந்து நிறைய இடத்துல அழுதுட்டேங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த இன்ட்ரோல் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தரமான சம்பவம். இதுதான் படம், இதுதான் உண்மையான படம். மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக அது அடையுன்றது. அது இப்போ இதுலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா சில சென்சர் சீன்ஸ்லாம் இருக்குது, நிறையா கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1965 வரலாறு, இந்த படம் பார்க்குற எல்லாருமே போயிட்டு 1965 வரலாறு எடுத்து பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு இறந்து போனாங்க. ஆனால் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணது 6-7 பேர் தான் சொன்னாங்க. அதை லாஸ்ட்டில் படம் எண்ட்லேயே சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 to 200 பேர் இறந்து போனாங்க. எதுக்காக இறந்து போனாங்க அது ஃபஸ்ட்டு தெரியணும். அவன் வீட்டு பிரச்சனைக்காக அவன் இறந்து போல, நமக்காக நம்ம மொழிக்காக கஷ்டப்பட்டு தமிழ் மொழி இந்த நாட்டில் இருக்கணும், என் மாணவர்களும் இளைஞர்களும் தமிழ் மொழியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்காக கஷ்டப்பட்டு தான் இறந்து போனான். அந்த வரலாறை வந்து இன்ற கால இளைஞர்கள் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் உண்மையிலே சொல்கிறேன், அவங்க எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படத்தை பார்க்கும்போது. அந்த இருக்கிற ஆடியன்ஸோட ரியாக்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட்டில் வந்து அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்கன்னு சிவகார்த்திகேயன் கத்தும் போது இங்கே இருக்கிற இளைஞர் கத்துறான். ஆடியன்ஸ் எல்லா ஆடியன்ஸ், ஏன்னா சிவகார்த்திகேயன் படத்தை பார்க்க வந்தது எல்லாமே 2K கிட்ஸ். அந்த ஆடியன்ஸ் வந்து தமிழ் வாழ்கன்னு கத்தும் போது நமக்கு வந்து ஒரு பூரிப்பா இருக்கு. ஓகே, அப்போ இளைஞனுக்கு வந்து புரியுது இந்த படம் என்ன டெலிவரி பண்ணணும்னு நினைச்சு வந்துச்சோ அந்த டெலிவரியில வந்து இந்த படம் சக்சீட் ஆகியிருக்கு. இளைஞர்களுக்குள்ள ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கு, இளைஞர்களுக்குள்ள ஒரு மொழிப்பற்றை ஏற்றி இருக்கு அப்படின்றத வந்து கண்கூட பார்க்க முடிஞ்சிச்சு. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டர்டெயின்மென்ட். அதுவும் நான் திருப்பி இன்னொன்னு சொல்றேன், இந்த ரோல்ல சிவகார்த்திகேயனை தவிர்த்து வேற யார் நடிச்சிருந்தாலும் செட் ஆகியிருக்கு. அவ்வளோ அருமையாக அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது சாதாரணமாக கிடையாது, அந்த பற்றை வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் எடுத்துகிட்டு வரணும். அதை டெலிவரி பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன் சூப்பராக. சில டைலாக்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு அருமையாக எடுத்திருக்காங்க. ஏன்னா
போராட்ட காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த மாணவர்கள். இது பாருங்க, இன்னொன்று அங்கே வந்து நடக்கிற சீன்ஸ் ஏதோ வந்து இது நடந்தே இருக்காதுப்பான்லாம் கிடையாது. இதுக்கும் மேலே அட்டூழியம் நடந்துச்சு. அந்த அட்டூழியங்கள்லாம் காட்டலை. ஸோ இதுக்கும் மேலே தான் அந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கான். ஸோ எப்போவுமே வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி தான் காட்டுவாங்க. பட் இதில் கொஞ்சம் கம்மியாகவே காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். இவ்வளோ மாணவர்கள் அமைப்பு இந்த இந்தி எதிர்ப்பை எதிர்த்து இந்தி திணிப்பை எதிர்த்து எல்லாருமே இன்னுமே எல்லா கட்சியும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் கூட என்ன சொல்கிறேன்னா, இந்தி யார் வேணாலும் கற்றுக்கோங்க. கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கற்றுக்கோங்க, யாரும் தடுக்க முடியாது. பட் இந்தி திணிப்பை தான் எல்லாருமே எதிர்க்கிறாங்க. நீ இந்தி கட்டாயம் படிச்சே ஆகணும் போது தேவை இருக்கிறவன் படிப்பான், தேவையில்லாத நான் ஏன் படிக்கணும்? இப்போ நான் எங்கேயுமே நார்த் இந்தியா ஸ்டேட்ஸ்க்கோ போக போகிறதில்ல, எங்கேயும் போக போகிறதில்ல, நான் ஏன் ஹிந்தி கற்றுக்கணும்? ஸோ தேவை இருக்கிறவங்க படிக்கலாம் தான் கவர்மெண்ட்டும் சொல்லுது, எல்லா கட்சியும் சொல்லுது. தவிர்த்து யாருமே கற்றுக்க கூடாது அப்படின்ற முட்டுக்கட்டையை எந்த அரசியல் கட்சியுமே போடல. ஸோ அதை தான் வந்து சிவகார்த்திகேயன் அந்த டைலாக் சொல்லுவார், நாங்கள் இந்தி மொழிக்கோ இந்தி மக்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது, ஆனால் இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள். இதை பல வருஷமாக எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு மீடியாவில், ஒரு இவ்வளோ பெரிய மீடியாவில் த்ரூ சினிமா, அதுவும் ஒரு வெல் நோன் சினிமா ஆக்டர் எஸ்கே சொல்லும் போது அந்த ரீச் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதை நான் உண்மையிலே வரவேற்கிறேன். அந்த போராட்டத்திலலாம் சில டைலாக்ஸ் இருக்கும், அதை சொல்லும் போது இங்கே கைத்தட்டல் பறக்குது. சிவகார்த்திகேயன் ஒரு பொண்ணு வந்து கருப்பு ரிப்பன் கட்டின்னு போவோம். அப்போ வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கும். உடனே போலீஸ் என்ன செய்வாங்க, அந்த கருப்பு ரிப்பன் அவுத்துருவாங்க. உடனே சிவகார்த்திகேயன் அங்கேருந்து கத்துவார். ஒரு டிரான்சிஷன் சீன், அது செம்ம அருமையான சீனு. அப்போ கத்துவார், நீங்கள் வந்து கருப்பு கொடியெல்லாம் காட்டுறவங்களை கைது செய்வீங்கன்னா என் தலைமுடியே கருப்பு தாண்டா, உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்பார். இந்த மாதிரி சீனு. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஃபைட்டில் ஜெயம் ரவி வந்து சரண்டர் ஆகிடுவார். இதுக்கு மேலே நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சரண்டர் ஆகும்போது ஜெயம் ரவி ஒன்று சொல்லுவார் நம்ம சிவகார்த்திகேயன் கிட்ட, நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் என்ன மாதிரி ஆட்கள் வந்துனே இருப்பான், உங்களை தடுத்துனே இருப்பான் அப்படின்னு ஜெயம் ரவி சொல்லும் போது சிவகார்த்திகேயன் ஒரே பஞ்சில் முடிப்பார், நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் கிளம்பி வாங்கடா, உங்களை தாக்குறதுக்கோ எதிர்க்கிறதுக்கோ என்னோட பேரன் பேத்திகள் இங்கே இருப்பாங்க. அந்த பேரன் பேத்திலாம் யாரு? நம்ம எல்லாருமே. அந்த விதையை இந்த படம் எல்லாருக்குள்ளேயும் போட்டுட்டு போயிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டர்டெயின்மென்ட். ஏங்க படமோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 1959 1965 அந்த டைமில் வந்து இந்த ஹிந்தி திணிப்புக்கான ஒரு அகேன்ஸ்டாக போராட்டம் நடந்துச்சு. இதை பேஸ் பண்ணி தான் படம் இருக்குது. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. சிவகார்த்திகேயன் வந்து அவர் கேரக்டர், அவர் தம்பி கேரக்டர், இவங்களாம் வச்சு என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஹிந்தி திணிப்புனால மக்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது, அதனால வந்து ஆக்சுவலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து வெறும் ஹிந்தியாக வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் தமிழ் மக்களுக்கு என்ன ப்ராப்ளம்லாம் நடந்துச்சு, ஸோ அதுக்கு வந்து இவங்கெல்லாம் எப்படி அகேன்ஸ்டாக போனாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜெயம் ரவி வச்சு என்னென்னா, அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி. ஸோ அவர் வந்து என்னென்னா, அவர் அதிகாரத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து நடத்தணும். ஸோ அவருக்கு வந்து ஒரு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு ஹாஃப் தமிழ் ஹாஃப் ஹிந்தின்னு வச்சுங்க. ஸோ அவர் வந்து இவங்களுக்கெல்லாம் அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ ஆக்சுவலாக அந்த படம் வந்து இவ்வளோ நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜெயம் ரவி தான். அவரோட ஆக்டிங் ரொம்ப வேறு லெவல். நம்மளுக்கே வந்து அவரை பார்த்தா கடுப்பு வர அளவுக்கு, ஒரு வில்லனாக பண்ணும்போது அந்த வில்லனை பார்த்து ஆடியன்ஸ் வந்து கடுப்பானும், அந்தளவுக்கு ஒரு கடுப்பு வந்து கொண்டு வந்தார். ஸோ அவர் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஃபுல்லாக ஜெயம் ரவி தாங்க, வாய்ப்பே இல்லை, செம்ம சூப்பராக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் வந்து செம்மையாக அவங்க தூக்கிட்டு போனார். மெயினாக வந்து டேரக்டர் தான் பாராட்டணும். பயங்கர ரிசர்ச்சு, ரொம்ப டீட்டெயில்ஸில் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் முதல்ல இந்த படத்தில் வந்து ரொம்பவே நல்லா காமிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான படம். அதரவும் சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. ஸ்ரீலலா முதல் கொண்டு எல்லாமே அருமையாக நடிச்சிருந்தாங்க. மெயினாக என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்குது. அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே நம்மளுக்கு பெருசாக தெரியாது. நம்ம ஜஸ்ட்டு கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு ஃபார்ம் இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னங்கிறது இந்த படம் வந்து கிளியராக காமிச்சு கொடுக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த மொழிங்கிறது நம்ம ஒரு இந்த மொழியில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் திடீர்னு அவங்க மொழி இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மணி ஆர்டர் அனுப்புகிறதே ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஓப்பனாக காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இங்கிலீஷ் இருந்தால் தான் உங்களுக்கு வேர்ல்டு வைட் லாங்குவேஜ்னு வச்சுங்களேன், நம்ம வெளிநாட்டு விஷயங்கள்லாம் போகலாம், கம்ப்யூட்டரில் நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு. பட் அது தாண்டி நீங்கள் டக்குன்னு வர இங்கிலீஷ் தான் படின்னு சொன்னீங்கன்னா, வெறும் தமிழ் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், ஈவன் நீங்கள் வெறும் ஹிந்தி தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், நீங்கள் வெறும் இங்கிலீஷ் தான் படிக்கணும்னு சொன்னால், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக வந்து சூப்பராக அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க.
படம் ஓகே தான், ஒன் டேபிள் வாட்சபிள் தான். பட் நம்மளை ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொழிக்காக போராடினாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாது, அதை தெரியப்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கலாம், அதுதான் வந்து லேக் தவிர்த்து. மற்றபடி படம் எல்லாமே ஓகே தான். ஜெயம் ரவியோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது படத்தில் வந்து. மற்றபடி ஜிவியோட மியூசிக் எல்லாமே ஓகே தான். அவரோட ரோலும் நல்லா தான் இருந்தது, ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ரோல் கொடுத்துருந்தாங்க, நல்லா பண்ணியிருக்காப்புல. 3 பேர் காம்போ ஓகே தான், ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் படம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. என்டர்டைன்மெண்ட்டுக்கான படம் கிடையாது, வரலாறு பார்க்கறதுக்கான ஒரு படமாக இருக்கும், நல்லா இருக்குது, ஓகே தான். கண்டிப்பாக வந்து இருக்குது. ஏன்னா ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, படம் நம்மளுக்கு கூட கம்யூனிகேஷன் ஆகலை. ஏன்னா இந்த காலத்தில் இருக்க நம்மளுக்கு வந்து தெரியாது இல்லையா, நிறைய விஷயம் வந்து அதை வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி பண்ணியிருக்கலாம். மற்றபடி படத்தில் வந்து அந்த ஆர்ட்ஸு, அதாவது அந்த காலத்தில் கொண்டு போன மாதிரியே கொண்டு போனோம், ஆனால் கம்யூனிகேட் ஆகலை, அதுதான் ஒரு ட்ராப்பாக இருந்தது. பட் ஓகே தான், படம் ஒன் டைம் வாட்சப்பெல்லாம் பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ.